உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நாசா. ஓ, அந்த தண்ணிய குடிக்க முடியுமா நம்ம? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தண்ணி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா நிலத்துக்கு கீழே இருக்கான். என்னது? செவ்வாய் கிரகத்துல மண் இருக்கும்ல, அதுக்கு கீழேயா இருக்கு? அட பாவமே, இது என்ன புது கதையா இருக்கு? பூமியில தண்ணி நிலத்துக்கு மேல இருக்கு. செவ்வாய் கிரகத்துல தண்ணி நிலத்துக்கு மேல் கீழே இருக்கு. நிலத்துக்கு கீழே இருக்கு. அப்ப டைவ் அடிக்கலாம் முடியாது. ஒன்லி குழிய தோண்டி அப்புறம் தான் உள்ள இருக்க தண்ணியை பார்த்து நீச்சல் அடிக்கணும். ஆமா, ஒரே செகதியா இருக்காதா? நிலத்துக்கு கீழே தான் தண்ணி இருக்குன்னா அப்புறம் தண்ணியில எப்படி நம்ம நீச்சல் அடிக்கணும்? செகதிக்குள்ள மிதக்கணும், தவந்து தவந்து போகணும் போல செவ்வாய் கிரகத்துல தண்ணியை பார்த்து. ஆமா, நீ சொல்றத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. பூமியில தண்ணி நிலத்துக்கு மேல, செவ்வாய் கிரகத்துல தண்ணி நிலத்துக்கு கீழே. அடடடடா. அப்போ நம்ம மழை காலத்துல எல்லாம் தண்ணி நிலத்துக்கு அடியில போகணும்னு வச்சுக்க. அப்ப செவ்வாய் கிரகத்துல எப்படி தண்ணி நிலத்துக்கு கீழே போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிரந்தரமா நம்மளுக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி நிலத்துக்குள்ள போற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படித்தானே? அப்படித்தான் அமெரிக்கால எல்லாம் ரோட்டுல சா தண்ணி மழை தண்ணி எல்லாம் உள்ளுக்குள்ள போற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னும் செவ்வாய் கிரகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து அதையும் கண்டுபிடிச்சு அதே மாதிரி வச்சிருவாங்க. ஆமா, நிலத்துக்கடியில தண்ணி இருக்கே, அங்க உயிரினங்கள்லாம் இருந்துச்சுன்னா நிலத்துக்கு மேல வரப்ப, தண்ணியில இருந்து இப்படி நிலத்துக்கு மேல வரப்ப மண்டையெல்லாம் மண்ணாயிராது? அப்படி ஒரே மண்ணா இருந்தா மறுபடியும் போய் தண்ணிக்குள்ள போய் முக்கி கழுவணும். இப்படியே தான் பொழப்பு ஓடும் போல. அப்படித்தான் நினைக்கிறேன். பாப்போம் அடுத்து என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு. நாமளும் செவ்வாய் கிரகத்துக்கு போய் உள்ள போய் முங்கு நீச்சல் அடிச்சுட்டு வருவோம், சேரும் சகதியுமா.